இராணுவ தலைமையகத்திற்கு சொந்தமான காணியை சங்கரில்லா ஹோட்டல் அமைப்பதற்காக வழங்கினார் என்ற அடிப்படையிலே 100 கோடிகள் வரையிலே அவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச மீது ஒரு வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தனவும் நேற்றைய தினம் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். மேலும் சஜித் பிரேமதாசவின் கட்சியைச் சேர்ந்த பதுளை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கதிர்காமம் பயணத்தின் போது அவர்களோடு இணைந்து கொண்ட அந்த சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுகின்ற நாய் தொடர்பாக எழுந்த பெரும் சர்ச்சையிலே இப்போது சவுதி அரேபியா நாட்டிலே கைது செய்யப்பட்டிருந்த அனோஜனுக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனையும் மிக பெரும் தொகை அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக மிக பெரும் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 100 கோடிகள் வரையிலே லஞ்சம் பெற்றுக் கொண்டார் மஹிந்த ராஜபக்ச என்ற தகவல்களும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய சென்றிருந்தார். இது எதற்காக என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகம் அமைந்திருந்த பகுதியிலே சங்கரில்லா இந்த உயர்தர தனியார் தங்குமிட விடுதியை அமைப்பதற்காக, அந்த ஹோட்டலை அமைப்பதற்காக அதனை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது அந்த இராணுவ தலைமையகத்தை இந்த ஹோட்டல் அமைப்பதற்கான காணியை வழங்கினார் என்ற அடிப்படையிலே இந்த லஞ்சம் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே. இது இந்த சஜின் வாஸ் குணவர்த்தனவனுடைய ஊடக சந்திப்பொன்றை மையமாக கொண்டுதான் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இதற்கிணங்கத்தான் சஜின் வாஸ் குணவர்த்தன குற்றத்தடுப்பு இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விசாரணையின் போது 3 மணித்தியாலங்கள் வரையிலே சஜின் வாஸ் குணவர்த்தன வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அதன் பின்னர் வெளியேறி சென்றிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏன் எதற்காக என்று பார்த்தால் குறிப்பாக இந்த சங்கரில்லா ஹோட்டல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இராணுவ தலைமையகம் அமைந்திருந்த இடமாம் என்று சொல்லப்படுகின்றது. இது கொழும்பினுடைய காலி முகத்துடல் பகுதியில் தான் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த இடத்தை கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 100 கோடிகள் வரையிலே லஞ்சம் பெற்றிருந்தார்கள் ராஜபக்சக்கள் தரப்பு. மஹிந்த லஞ்சம் பெற்றிருந்தார் என்றும் அதிலே வந்திருந்த லஞ்ச பணத்தை வைத்துக்கொண்டு தங்காலையிலே ஒரு அதிசொகுசு தனியார் தங்குமிட விடுதியொன்றை உருவாக்கினார் என்றும் அதே போன்று CSN என்று சொல்லப்படுகின்ற ஊடக நிறுவனத்திற்கும் அந்த லஞ்ச பணம் சென்றது என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. இவை அத்தனையுமே இந்த சஜின் வாஸ் குணவர்த்தனுடைய ஊடக சந்திப்புகளின் ஊடாகத்தான் இந்த முறைப்பாடும் செய்யப்பட்டதாம். அது தொடர்பாகத்தான் இப்போது அவரிடம் வாக்குமூலங்களும் பெறப்பட்டு துரித விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே 100 கோடி என்பது ஒரு மிக பெரும் ஒரு லஞ்சம் அல்லது மிக பெரும் வழக்கு என்று சொல்லலாம். அது தொடர்பாகத்தான் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சஜித் பிரேமதாசவனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் பதுளை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீக்கு 1.5 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து பதுளை மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது 2019 ஆண்டு காலப்பகுதியிலேயும் இந்த பண்டாரவளை பகுதியினுடைய சுற்றுவட்டம், பதுளை பண்டாரவளை பகுதியினுடைய சுற்றுவட்ட பகுதியிலே ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று இந்த சமிந்த விஜயஸ்ரீயினுடைய வாகனத்தை முந்தி சென்றதாம். அப்படி முந்தி சென்றதிலே கோபமடைந்த சமிந்த விஜயஸ்ரீ அந்த போலீஸ் வாகனத்தை மறைத்து அந்த போலீசாரை தடுத்து நிறுத்தி அவர்களை கட்டி வைத்து கடுமையாக அடித்திருக்கின்றார்கள். கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார்களாம் போலீசாரை இந்த சமிந்த விஜயஸ்ரீ குழு. அவர் அப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் அந்த போலீசாரை. இதற்கிணங்க இந்த சமிந்த விஜயஸ்ரீ உட்பட அந்த வாகனத்தினுடைய சாரதி, அதோடு இந்த அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி எல்லோருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணையின் போதுதான் சமிந்த விஜயஸ்ரீக்கு இப்போது 1.5 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதான் ஒரு போலீஸ் அதிகாரிகளை கட்டி வைத்து தாக்குகின்ற அளவிற்கு இவர்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்கள் அல்லது எந்த அளவுக்கு மிக முக்கியமான செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அந்த வழக்கிலே இப்போது 1.5 வருடங்கள் சிறையிலே இருக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த அனோஜன், அதாவது எல்லா ஊடகங்களிலையும் பார்த்தபோது இந்த செய்தி அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. குறிப்பாக கதிர்காமம்
ஜாத்திரைகள், அதாவது கதிர்காமத்திற்கான இந்த பயணத்தை மத நிகழ்வுகளுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தவர்களோடு ஒரு நாய் ஒன்று கூடவே சென்றிருந்தது. அதற்கு சுப்பிரமணியம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இது கல்முனை பகுதியிலே வைத்து ஒருவரால் தாக்குதலுக்கு உட்பட்டிருந்த அந்த நாய் இதனால் பெரும் விமர்சன பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக இந்த கருத்தை, அதாவது இந்த விடயத்தை மையமாக கொண்டு அந்த இளைஞர் கூட மன்னிப்பு கேட்டு விட்டார். ஆனால் அதனை கடந்து சமூக வலைத்தள போராளிகள் கடுமையாக மாறி குறிப்பாக இஸ்லாமிய சமூக வலைத்தள போராளிகளும் சைவம் கிறிஸ்தவ சமூக வலைத்தள போராளிகளும் ஒவ்வொரு பக்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து, அதுவும் ஒவ்வொரு மதத்தையும் இழிவுபடுத்துகின்ற வகையிலே கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். எனவே இது எந்தளவுக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்கின்ற போது அதே அந்த விடயத்திலே அதுவும் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டு கருத்து தெரிவித்தவர் தான் இந்த அனோஜன் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர். அவர் அங்கிருந்து கருத்து தெரிவிக்கின்ற போது நபிகள் நாயகம் அவரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. இதனை இங்கிருக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள் அதனை அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான உயர் மட்டங்களுக்கு அனுப்பி அதனை அந்த விடயம் சார்ந்து அந்த இளைஞரை கைது செய்ய வைத்திருக்கின்றார்கள். கைது செய்த பின்னர் இப்போது அதனுடைய வழக்கு, அதாவது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றதாம். 5 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இளைஞருக்கு. 5 வருடங்கள் சிறை தண்டனை மாத்திரமல்ல, 30 லட்சம் ரியால், அதாவது அந்த நாட்டு பணம் 30 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றதாம். அது எங்களுடைய நாட்டிற்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 26 கோடிக்கும் அதிகமான பணமாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே ஒரு மிக பெரும் தொகை அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை கட்டத்தவறினால் மேலும் 10 வருடங்கள் சிறை என்ற அடிப்படையிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்போது அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகள் தான் அதிகமாக பரவி இருக்கின்றது. இதில் ஒரு மிக முக்கியமான விடயம், ஒரு சாதாரண ஒரு விடயம், அதாவது நாயை தாக்குவது உண்மையிலே குற்றம் தான். அது எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனை தாக்குவது தண்டனைக்குரிய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதனை செய்பவர்களுடைய மனநிலை என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியாது. அதனை செய்தார்கள். சரி, அவரும் மன்னிப்பு கேட்டுவிட்டார். அதை கடந்து செல்லவில்லை. மாறாக மதவாத கருத்துக்களை பரப்பி, அதாவது மதவாத கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள், அதான் எங்களுடைய கையிலே சமூக வலைத்தளம் இருக்கின்றது, எங்களுடைய கையிலே எடுத்த உடனே அதிலே போராளியாக மாறி நாங்கள் பதிவுகளை இட்டு விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு பலர் செய்த வேலையினால் இப்போது அந்த ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமே இப்போது நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதான் இதற்கு கருத்து தெரிவித்த மதவாத கருத்துக்களை தெரிவித்த ஒவ்வொருவரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த மதவாத கருத்துக்களை தெரிவித்த அது யாராகவும் இருக்கலாம், அது சைவராகவும் இருக்கலாம், அது இஸ்லாமியராகவும் இருக்கலாம், கிறிஸ்தவராகவும் இருக்கலாம், பௌத்தராகவும் இருக்கலாம். மதவாத கருத்துக்களை தெரிவித்த ஒவ்வொருவருடைய செயற்பாடும் தான் இன்று அந்த இளைஞர் அந்த இடத்திலே இருப்பதற்கு காரணம். அவரும் பிழை இழைத்தார். அதாவது ஏன் இன்னும் ஒரு மதத்தினுடைய இறை தூதரை அப்படியான வார்த்தைகளால் திட்ட வேண்டும்? அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், குறிப்பாக சைவ மதத்தினுடைய இறையை திட்டியவர்களாக இருக்கலாம், அல்லது அதனை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பதிவுகளை இட்டவர்களாக இருக்கலாம், இஸ்லாம் மதத்தினுடைய இறை தூதுவரை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பதிவுகளை இட்டவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே தான் இந்த விடயத்திற்கு இப்போது பொறுப்பு. காரணம், ஒரு இளைஞருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றதான். நாங்கள் எந்த விடயத்தையும், அதாவது தேவையற்ற விடயம், இதெல்லாம் ஒரு அனாவசியமான ஒரு விடயம் இடம்பெற்று விட்டது, சரி மன்னித்து விட்டு கடந்து சென்று விட்டிருக்கலாம். அதை விடுத்து அதனை சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக்கி அதனை மிக பெரும் ஒரு விடயமாக மாற்றி இன்று ஒருவர் 5 வருடங்கள் சிறைக்கு செல்கின்ற அளவுக்கு மாறி போயிருக்கின்றது. இப்போதும் சில சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது அதே வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த இளைஞரை கைது செய்ததை இட்டு ஒரு குழு மகிழ்ச்சியான செய்தியாகவும், இன்னும் ஒரு குழு அவன் செய்து விட்டான் இவன் செய்து விட்டான் என்ற அடிப்படையில் மாறி மீண்டும் சமூக வலைத்தளங்களிலே போரிட ஆரம்பித்திருக்கின்றார் என்ற ஒரு இழிவான வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த இளைஞனை எப்படி வெளியே கொண்டு வரலாம், அல்லது அவருடைய தண்டனை குறைப்பு தொடர்பாக என்ன செய்யலாம் என்பதை யோசிக்காமல், அதை பற்றி பேசாமல் இப்போது மீண்டும் பழைய வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எல்லோரும் உணர்ந்து கொண்டு செயற்படுவது மிக மிக முக்கியம். அதுவும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்பது கடுமையானது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே இது தொடர்பாக யாரும் உங்களுடைய எந்த மதத்தையும் தாக்கி சமூக வலைத்தளங்களிலே பதிவிடாதீர்கள், அல்லது யாரும் அப்படி பதிவிட்டால் அதை கடந்து சென்று விடுங்கள், அல்லது அதற்கு எதிராக அந்த சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு உங்களுடைய தகவல் அல்லது ரிப்போர்ட் செய்வதன் மூலம் அந்த பதிவுகளையும் அகற்ற முடியும். எனவே இப்போது மீண்டும் அதே வேலையை, பழைய வேலையை, எந்த வேலையை செய்து இந்த விடயம் இவ்வளவு பெருசாக வந்ததோ அதே வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.